அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி, தமிழுக்கு ஆடி மாதம் 5ஆம் தேதி, ஏகாதேசி திதி. இன்று திங்கட்கிழமை. ஏகாதேசி திதி 9:39 காலை வரை. அதற்கு மேல் துவாதசி திதி, ரோகிணி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் துளாராசிக்காரர்களுக்கு உரித்தானது. ராகுகாலம் காலையில் 7:30 to 9 வரை. யமகண்டம் 10:30 to 12 வரை. நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15 வரை. காலை 9:15 to 10:15 வரை. சாயங்காலம் 4:45 to 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சர்ட் போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். சாப்பிடக்கூடியது கேர்ட் ரைஸ், தயிர் சாதம் சாப்பிடுவது நன்மை பயக்கும். நண்பர்களே, இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? கேட்ட நட்சத்திரம் முதல் பாதியில் பிறந்தவர்கள் கல்வி ஞானம் உடைய பெண்ணை மணந்து நல்வாழ்வு வாழ்வான். அவங்க ஒய்ஃப் ரொம்ப கல்வி ஞானம் உடையவங்களாக இருப்பாங்க. பூர்வீக சொத்தால் ஆதாயம் அடைபவராக இருப்பார். அவங்களுக்கு பூர்வீகமாக பரம்பரை சொத்து இருக்கும். அதன் மூலம் வருமானம் வந்து கொண்டு இருக்கும். அரசாங்க தொடர்பு உடையவராகவும் இருப்பார். அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா அரசியல் பவரில் இருக்கலாம். அட் எனி காஸ்ட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்து கொண்டே இருக்கும். கருவூலம், வங்கி, நீதி நெறி நிர்வாகம், இரும்பு, எண்ணெய், மரம், கீழ்நிலை ஊதியம் போன்றவை தொடர்பாக உள்ள தொழிலை செய்பவராகவும் அதன் மூலம் முன்னேற்றம் அடைபவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிகள் செல்வோம். அதற்கு முன்பு அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்று ஓரளவு நல்ல பலன்களே நடக்கின்றன. வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, புகழ், கௌரவம், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும். ஆனால் பண விரயம், செலவுகளும் அதிகம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் அதீத ஆர்வம் உண்டாகும். அன்னையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. பிரயாணம் ஏற்பட்டு அதன் மூலம் சில நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. சகோதரர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைகின்றனர். நண்பர்கள் உதவிகரமாகவே இருக்கின்றார்கள். பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுப்பவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், வக்கீல்கள் போன்றவர்கள், அதாவது பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு ஒரு நல்ல புகழும் பாராட்டும் கிடைக்கின்றன. அடுத்து மிதுன ராசி. பணத்தட்டுப்பாடு, பண இழப்பு, சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போவது, குடும்பத்தை விட்டு சற்று பிரிய வேண்டி வருவது போன்ற பலன்கள் நடக்கும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பிரச்சனை வருகின்றது. உங்களது பேச்சு உறவினர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அடுத்து கடகராசி. பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உதவி புரிகின்றனர்கள். பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆதரவு கூட கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். எதை எடுத்தாலும் வெற்றிதான். அடுத்து சிம்மராசி. பொருள் வரவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பெரியோர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவு, உறவினர், நண்பர்களின் எதிர்பாராத உதவி, மகிழ்ச்சிகரமாக பொழுதை போக்குவது முதலியவை கிட்டும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங், லாட்டரி ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து கன்னிராசி. விரோதிகளினால் தீமை ஏற்படுகின்றது. பொருள் இழப்பு நேரிடுகிறது.
பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. வயிற்றுக் கோளாறு ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், கௌரவ குறைவு முதலியவற்றை எதிர்நோக்க வேண்டி வரும். மூத்த சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றம். பிரயாணத்தினால் ஓரளவு நல்ல லாபமே கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்படும். உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடம் சச்சரவும் உண்டாகலாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, தொலைதூர பிரயாணம் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது. மனைவியினால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் ஏற்படும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். ஆடல் பாடல்களிலும் விருப்பமான உணவை புசிப்பதிலும் மனம் ஈடுபட்டு பொழுது இன்பமாகவே கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார துறையில் நல்ல முன்னேற்றமே காணப்படுகின்றது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் அமையும். கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. தேவையில்லாத மனக்கவலை உண்டாகிறது. இளைஞர்களுக்கு காதல் ஆரம்பிக்கிறது. எப்போதுமே அதே சிந்தனை ஏற்படுகிறது. அதாவது லவ்வரை எப்போ பார்க்குறது, எப்படி பேசுகிறது, அதே சிந்தனை தான் உங்களுக்கு மன ஓட்டம் ஃபுல்லாக அதில் தான் இங்கே ஈடுபடுகிறது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டாகிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. அடுத்து கும்பராசி. மனை, நிலம், பயிர் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், உத்தியோகம் செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கின்றது. அடுத்து மீனம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. பொருள் வரவு, ஆடை அணிகளும், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து முதலியவை கிட்டும். சிறு பிரயாணமும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுகிறது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். உங்களது முயற்சி வெற்றி பெறப் போகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.